விருத்தாச்சலத்தில் ரயிலில் இருந்து விழுந்து உயிரிழந்த கர்ப்பிணியான கஸ்தூரியின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ரயிலிலிருந்து விழுந்து உயிரிழந்த கர்ப்பிணியின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தற்போது ரயிலில் இருந்து விழுந்த இறந்த கர்ப்பிணி பெண்ணின் உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மேலதிக விவரங்கள் என்ன? சென்னை திரிசூலம் பகுதியைச் சேர்ந்த கஸ்தூரி, இவருக்கும் சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவருக்கும் கடந்த 9 மாதம் முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் சுரேஷ்குமாரும் கஸ்தூரியும் சென்னையில் வசித்து வருகின்றனர். கஸ்தூரி 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை சென்னை கொல்லம் அதிவிரைவு ரயிலில் நேற்று மாலை 5 மணிக்கு சென்னை எக்மோரிலிருந்து புறப்பட்டு அவர்கள் சங்கரன் கோவிலுக்காக சென்றனர். அப்பொழுது நேற்று நள்ளிரவு 8:30 மணி அளவில் உளுந்தூர்பேட்டைக்கும் விருதாச்சலம் நடுவே மாம்பாக்கம் என்ற இடத்தில் வரும்பொழுது கஸ்தூரிக்கு வாந்தி வருவதாக கூறி அவர் ரயிலின் படிக்கட்டின் அருகே வாமிட் எடுப்பதாக வந்துள்ளார். அப்பொழுது நிலை தடுமாறி கஸ்தூரி கீழே விழுந்துள்ளார். அப்பொழுது கஸ்தூரியின் கணவரான சுரேஷ்குமார் வண்டியில் உள்ள S9 பெட்டியின் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளார். அப்பொழுது அபாய சங்கிலி பயன்படாதனால் வண்டி நிற்கவில்லை. மீண்டும் அவர் உறவினர் S8 அபாய சங்கிலி இழுத்துள்ளனர். அந்த வண்டியும் நிற்கவில்லை. பின்னர் S10 அபாய சங்கிலியை இழுத்த பின்னர் வண்டி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பூவனூர் பகுதியில் கிராமத்தில் அருகே வண்டி நின்றது. இதனை அறிந்த விருத்தாச்சலம் இருப்பு பாதை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நேற்று இரவு கஸ்தூரியின் உடலை தேடி பார்த்து மீட்டனர். பின்னர் அவரின் உடலை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக கொண்டு வந்தனர். இது குறித்து திருச்சி கோட்டை ரயில்வே இருப்பு பாதை DSP செந்தில்குமரன் அவர்கள் இறந்து போன கஸ்தூரியின் உறவினர் மற்றும் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டார். அதன் பின்னர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் முகமது கோட்டாட்சியர் அவர்களுடைய உடலை கஸ்தூரியின் உடலை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை இடத்தில் பார்வையிட்டார். அப்பொழுது கஸ்தூரியின் உடல் தலைப்பகுதி உடம்பில் சிராய்ப்பு காயங்கள் இருந்துள்ளன. பின்னர் அவர் அறிவுறுத்தலின்படி விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அவரது உடற்கூறு ஆய்வு செய்தனர். பின்னர் கஸ்தூரியின் வயிற்றில் இருந்த 7 மாத ஆண் குழந்தையை பிரேத பரிசோதனை எடுத்து 2 தாயும் சேயும் உடலை அவர்கள் பெற்றோரிடம் உறவினரிடம் கொடுத்து அனுப்பினர். அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் பிரேதத்தை எடுத்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.